ஒரு காலத்தில் குழந்தையாக பிறந்த அதே அரசு மருத்துவமனைக்கு இன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆய்வுக்கு சென்றிருக்கிறாரு சிஎம் விஜய். இந்த உணர்ச்சி பூர்வமான தருணம் தற்போது சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்டிங்ல இருக்கு. என்ன நடந்தது முழுசா பார்ப்போம். முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் சென்னை எழும்பூர்ல உள்ள அரசு தாய் சேய் நல மருத்துவமனைக்கு திடீர்னு போயிருக்காரு. பச்சிளம் குழந்தைகளை அன்போட கையில ஏந்தி கொஞ்சம் மகிழ்ந்திருக்காரு. குழந்தைகளுடைய காதுல புன்னகையோட உங்களை பார்க்க தாய்மாமா நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது அங்க இருந்தவங்க பகிர்ந்திருக்காங்க. ஆய்வின் போது மருத்துவமனையில் வழங்கப்படும் சுகாதார சேவைகள், பிரசவ வார்டுடைய வசதி, மருத்துவ உபகரணங்கள் மற்றும் நோயாளிகளுக்கான அடிப்படை வசதி மற்றும் பேறுகால மருத்துவர்கள் அதிகாரிகளுடன் விரிவா ஆலோசனை பண்ணியிருக்காரு. அதன் பிறகு சிகிச்சை பெற்று வரும் தாய்மார்கள் நேரில் சந்திச்சு அவங்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சை திருப்தியா இருக்கா, தேவையான மருந்துகள் கிடைக்குதா, மேலும் ஏதாவது குறைகள் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம பணம் எதுவும் கேட்கிறாங்களா, லஞ்சம் தொடர்பாக புகார் எதுவும் இருக்கா அப்படின்னு வேற கேட்டிருக்காரு. அனைத்து மக்களுக்கும் தரமான வெளிப்படையான மருத்துவ சேவை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு தேவையான அறிவுறுத்தலை வழங்கியிருக்கார். இந்த ஆய்வை மிகவும் சிறப்பாக்கியது ஒரு நெகிழ்ச்சியான தருணம். அது மட்டும் இல்ல, சென்னை எழும்பூர் அரசு தாய் சேய் நல மருத்துவமனையில் தான் நம்ம முதலமைச்சர் தளபதி சிஎம் பிறந்திருக்காரு. மேலும் அவரது தாயாரான திருமதி சோபா சந்திரசேகர் அவர்களும் இதே மருத்துவமனை பிறந்ததாக அவர் முன்பே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. ஆய்வின் போது அங்கிருந்த பச்சிளம் குழந்தைகளை அன்போட கையிலேந்தி கொஞ்சிருக்காரு. இந்த தருணம் அங்கிருந்த பார்த்தவங்க டாக்டர்ஸ் தாய்மார்களுக்கும் நெகிழ்ச்சியில ஆயிருக்கு. இப்ப சமூக வலைதளத்துல எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. மேலும் ஒரு சுவாரஸ்யமான நினைவு உள்ளது. கடந்த 2011ஆம் ஆண்டு எனது பிறந்த நாளை ஒட்டி விஜய் அவர்கள் நடிகரா இருக்கும் போது தன்னுடைய மனைவி சங்கீதாவோட மருத்துவமனை அன்றைய தினம் போயிருக்காரு. அப்ப அன்னைக்கு பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவிச்சு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இன்று சுமார் 15 வருஷத்துக்கு அப்புறம் அதே மருத்துவமனைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சரா போய் நலம் விசாரிச்சு இருக்கிறது எல்லாரையும் நெகிழ்ச்சி அடை செய்திருக்கு. ஒரு சாதாரண மனிதனாக பிறந்து நாம் பிறந்த ஆஸ்பத்திரிக்கே போய் இன்று மக்களின் முதலமைச்சராக திரும்பி சேவை செய்வது பலருக்கு உத்வேகமாக மாறி இருக்கணும். அதை கொண்டாடுறாங்க. இந்த நிகழ்வு குறித்து உங்க கருத்து என்ன? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பருடன் பகிருங்கள். மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளுக்கு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நானு இத்தனை வயசு 45 வயசு ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் ஒரு அமைச்சரை பார்த்தது இல்ல, ஒரு கவுன்சிலர் கூட நான் பார்த்தது இல்ல. நேரா இந்த மாதிரி எல்லாம் பார்த்து அது வரைக்கும் மக்களோட மக்களா இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இது எனக்கு ஒரு என் அண்ணன் பார்த்துட்டு போன மாதிரி இருந்தது. இப்போ